திருப்பத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து சிலிண்டர் தையல் மிஷினை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீரோவில் நகை பணம் இல்லாததால் கிடைத்ததை சுருட்டி கொண்டு ஓடிய கும்பல் சிக்குமா? திருப்பத்தூரில் பாலம்மாள் காலனி பகுதியில் கர்ணன் செல்வி தம்பதி வசித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் கேஜிஎஃப் பகுதிக்கு உறவினர் வீட்டிற்கு சென்றபோது விபத்தில் சிக்கி செல்விக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஒரு மாதமாக அங்கேயே தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் செல்வியின் கணவர் கர்ணன் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டை திறக்க முயன்றபோது அது தானாகவே கீழே விழுந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த பொருட்கள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சில வாரங்களாகவே வீடு பூட்டியிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. திருடர்கள் வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் அங்கிருந்த பீரோவை உடைத்து தேடி உள்ளனர். அதில் நகை மற்றும் பணம் எதுவும் இல்லாததால் ஏமாற்றமடைந்துள்ளனர். மேலும் அரிசி பாத்திரத்திற்குள் எதையாவது மறைத்து வைத்திருப்பார்களோ என நினைத்து அதையும் கொட்டி வீணடித்துள்ளனர். வீடு முழுவதும் சல்லடை போட்டு தேடியும் எதுவும் கிடைக்காத விரக்தியில் இறுதியாக அங்கிருந்த 2 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், தையல் மிஷின், சைக்கிளில் கை வைத்துள்ளனர். கிடைத்தவரை லாபம் என்ற நினைப்பில் பித்தளை பொருட்களையும் வாரி சுருட்டி கொண்டு ஓடி உள்ளனர். அண்மையில் இதே பகுதியில் ஆளில்லாத நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. எனவே வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு கைவரிசை காட்டி வரும் கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.